ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ரா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு ஒரு தரமான 2 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது தரமான 2 மேட்ச்னு நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன். இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி, நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒருத்தன் அவனே டவுன் பண்ணிட்டான், கேரக்டரை போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவனையாச்சும் ஒருத்தனை உள்ளே பூந்து குழப்பி விட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு இவனே அடித்தா கடைசியில் யூஎம்பி காலை வாரி விட்டுருங்க. அது எப்பயும் பண்ணுற மாதிரி எனிமியை தவிர்த்து பாக்கி எல்லாரையும் சுற்றி வட்டம் அடிக்கும்ல, அந்த மாதிரி ரவுண்டு கட்டி அடித்து என்னையே காலி பண்ணிட்டுருச்சு. சரி, ஹீல் பண்ணி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி ஹீலாக வருது இந்த மேட்சுக்குள்ளே அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கே வெறுத்து போச்சுங்க. நம்ம என்ன இவ்வளோ கேவலமாக விளாண்டுருக்கோம், என்ன ப்ரோ இப்படி விளாட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. வழக்கம் போல் எவனாச்சும் இழிச்சா பாய் சுற்றிட்டு இருப்பான், அவனை அண்ணன்கிட்ட கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் எவனே ஒருத்தர் அடிக்க போனான். அவன் அடிக்கிறவனே ஒரு இழிச்சா பாய் தான். அவன் அடிக்க போனால் கடைசியில் அந்த கில்லு எனக்கு வந்துருச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை அடித்தேன், அந்த கில்லு வரல. அப்புறமேட்டு பீக்கில் இருந்து பீமா சக்திக்கு சிப்லைனில் வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னடா அண்ணன் எல்லாமே பூச ஆரம்பிச்சிட்டிங்க, இருங்கடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஏதாவது பண்ணணும்ல, அதுக்காக அவன் அந்த பக்கத்து அடிச்சிட்டு இருக்கான், மாட்டிக்கிட்டான் வாசமா. அவனை காப்பாற்ற போய் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அவன் 150 130 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கான். அவன் மாட்டி அவன் தான் எங்களை கூப்பிட்டுது. இங்கேருந்து அடிச்சு விட்டு அந்த கில்லு கிடைக்கலன்னு அந்த காரில் ஏறி அப்படி சுற்றி வந்துட்டான். இங்கே வாங்கடா நம்பருங்க, நாங்கள் போகலான்னு தான் பார்த்தோம். கடைசியில் இந்த ரிவே பண்ணுற வீட்டில் எனிமி இருந்தாங்க, சுற்றி வாழலாம் போட்டுக்கிட்டு. என்னடா கோல்டு கடல்லாம் போட்டு மினுக்கிறீங்க அப்படி எவனையாச்சும் ஒருத்தனை அடிக்கணுமேனு பார்த்தா கடைசியில் இந்த கில்லு எனக்கு வர மாதிரியே தெரிலங்க. இவன் போட்டு போயிட்டாங்க. கூட இருந்தவன் தானே எனக்கு எதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடைசியில் உள்ளே இருந்தவனை நான் அடிச்சிட்டேன். எப்படியோ நமக்கு தலைக்கு ஒரு கில்லு கிடச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு. ஆனால் அப்படி தான் சொல்லுவேன், கடைசியில் அடிக்க ஆரம்பிச்சேன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் மட்டுக்கு. ஆனால் அடிக்கிறேன்னு வச்சிக்கல, அப்படி தான் மாட்டினா மொத்தமாக மாட்டுவாங்க. இல்லைனா ஒருத்தனை என்னடா நெருப்பெல்லாம் வருது, இங்கே இருக்கிற நம்பர் போட அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு டவுன் பண்ணி கில்லு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நெருப்புன்னு என்னென்னமோ புதுசாக விட்றாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல, வால் உடைக்கிறது போல இருக்குது. தெரிலனா கமெண்ட்டில் சொல்லுங்கங்க, தெரியாமல் சொல்லியிருந்தா மன்னிச்சுங்க. ஏன்னா அந்த நான் ஈவெண்ட் எடுக்கிறதில்ல, எதுவுமே எடுக்கிறதில்ல, உள்ளே வர்றதே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சரின்ட்டு இந்த எல்சேப்பில் உட்காந்து கக்கா போயிட்டு வந்தவனை கொண்டுட்டேன். யாருப்பா அது? மேட்சே ஃபயர் ஆகுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிக்க வந்ததுன்றதுக்கு ஜம்ப் பண்ணி வச்சு அடிச்சு தான் என் வாயில் குத்திட்டாங்க. சரி, அண்ணனை காப்பாற்ற வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பான்னா ஒருத்தர் வந்து ஒரு வாழை போட்டா போல். அண்ணனை காப்பாற்றுறதுக்குள்ளே அங்கே ஒரு டெட் பாடி விழுந்துட்டு நானாவது அரை உசுறு குத்து உயிர் கொலை உயிரமா காப்பாற்றிட்டாங்க. ஒன்றை பாதியோட போட்டாங்களடா பாவட்டாவன் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. அவன் ஏற்கனவே செத்துருக்க வேண்டியது, ஏதோ தப்பிச்சுட்டான் குறுக்க வந்து. இவன் ஒருத்தன் என்னடா சிங்கத்தோட குகைக்குள்ளே வந்து சிங்கிளாக வந்து சுற்றி வாழை போட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாரடா சுட்டுக்கிட்டு இருக்க ப்ரோ, பின்னாடி இந்த இடத்த அடிக்கிறான் ப்ரோ, வெஸ்ட்டை கிழிச்சிட்டான். ஐயோ என்னம்மா இப்படி அடிக்கிறீங்க? இந்த மேட்சே கிட்டத்தட்ட இது வரைக்குமே நான் 3 வாட்டி நாக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். 3 வாட்டி நாக் டவுன் ஆகி ஏற்கனவே ஒரு 2-3 வாட்டிலாம் டவுன் ஆகிட்டேன். அதெல்லாம் காமிக்கல, மொக்கையாக இருக்கும் அந்த இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் ரொம்பவே டஃப்பாக போச்சு. ஜோனு நெருங்கிட்டா. அந்த மேட்ச் 2 மேட்ச் வச்சுருக்காங்க. 2 மேட்சுமே அப்படி தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், சம்பவமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், கேரக்டர் போடுறான், வளைச்சு அடிக்கிறான். அவங்க ஒரு பக்கம் எம்டன் வச்சு குத்துறாங்க, வளைச்சிட்டு அவங்களும் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, நானும் ஒரு பக்கம் அடிக்கிறேன். ஆனால் அந்த மேட்ச் சூப்பராக சுவாரஸ்யமாக போச்சு. எனக்கு இந்த சீசன்லேயே இந்த மாதிரி மேட்ச் வந்தது நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிட்டே இருக்கமா கண்டென்ட்டுக்காக ரேங்க் கொஞ்சம் ஏறுதில்ல, அப்படி ஏறும்போது கொஞ்சம் டஃப்பாக வருது. ரெண்டாவது வந்து இந்த சண்டேஸு இந்த மாதிரி லீவ் நாளில் விளாடும்போதெல்லாம் நல்ல மேட்ச் பிளேயர்ஸாக வராங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஒருத்தவங்க ஜீப்பா அதுக்கு வாழு ஜீப்புன்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்ணும் போயிட்டா சரி அடிக்கிறாங்கடா கண்ணாமண்ணு போடுங்கடா வாழை போட்டு அடிங்கடா அப்படின்னா என்கிட்ட இருக்க வாழை செலவு பண்ணலங்க. வாழை போடுறான்னா போடவே மாட்டேங்கிறான். அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டு வாழை போட மாட்டான். லாஸ்ட் ஒன் ப்ரோ தேவைப்படும் ப்ரோ, அமைதியாக இருக்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. என்னடா செல்லை தவிர எல்லாரும் தாத்தா சுதாரிச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் சுதாரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சமாக டவரை நோக்கி போயிட்டு இருந்தோம். ப்ரோ எனிமி இருக்கான் ப்ரோ, கமான் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாடே இருக்கடா, வாங்கடா வளைச்சிக்கிட்டு குத்துக்கடா அவங்களா, அப்படி கில்லு கிடைக்காம போயிருந்தா வாங்கடா அப்படின்னா ஒருத்தர் பாஞ்சிட்டு சுற்றிட்டு இருக்கான். இடிச்சு போட்டு போயிட போகிறான்டா, அவன் எங்கே போகிறான்னு பாருங்க அப்படின்னா சரியான ஒரு ஹெட்ஷாட்டு. ஒருத்தன் டவுன் பண்ணி கில்லு எடுத்துடலான்னு பார்க்கறதுக்குள்ள நெருப்பு வருது. சரின்ட்டு ஜன்னல் எகிரி குச்சம் பாருங்க, ஐயோ போட்டு அடிக்கிறானே. ஐயோ கண்ணை மூடிட்டாங்க. நான் என்ன நடக்குன்னு தெரியல, பயமாயிருச்சு. இவன் ஹீல் பண்ணாம பாருங்க, ஐரிஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஐயோ சிம்பிளாக டம்மி பீஸுன்னு தொட வந்தா என்ன இப்படி அடிக்கிறான்? காப்பாற்றிட்டு போடா. ஐயோ அவனால ஹீல் பண்ணுறான்டா, எவனாச்சும் உள்ளே வந்து காப்பா கிரனேடாவது கொடுங்கடா. ஒரு பயம் இல்லை. அண்ணனை கடைசி வரைக்கும் கில் எடுக்க விட்டாங்க. சரி அவனா தூக்கி விடுங்கடா. அண்ணன் ஒருத்தன் ஜோனுக்குள்ளே ஓடிட்டு இருந்தான், அண்ணனை காப்பாற்றுறான். என்னடா நீ வாடா, நான் எப்போ சாவரோட கூடவே ஓடியடா. உள்ளே போகாத 2 பேரு காமெடி பீஸுங்க. அவன் உள்ளே போய் செத்துட்டாங்க, அவன் ஒரு லூசுப்பேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2வது மேட்சுங்க. காமெடி நான் தான் உள்ளே போய் செத்துறேன், நீங்களோட கண்டு எடுத்து அடிச்சதாலே ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், ஒருத்தனையாவது கொண்டுருக்கலாம். அவன் பாட்டுக்கு இறங்குறான் பாருங்க, அவ்வளோ தைரியமாக உள்ளுக்குள்ள.
சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 கில்லுங்க. அந்த இடத்துல மேட்ச் எங்களை தோக்கடிச்சாங்க. கடைசி வரைக்கும் வந்து டஃப் கொடுத்து, ஆனால் கடைசியில் எங்களை போட்டாங்க. சரி இந்த மேட்சை பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் பீக்கில் இருக்கிறோம். பீக்கில் இருந்து ஐயோ அடிச்சு கொண்டுட்டான். ஒக்கலை ஓலி சாவுடாண்டு அடிச்சு அங்கேயே சப்பையை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் போட்டுக்கிட்டு கில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவங்க பொறுக்கி பசங்க மாதிரி. நாங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தாலே நாங்கள்லாம் லூட்டு பொறுக்கிறல அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி நாங்கள்லாம் லூட்டு பொறுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மேலே இருந்து அடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் எங்கேருந்து அவங்களுக்கு டெக்னிக்காக இடம் கிடைக்குதோ அங்கே அதை அடிக்கிறியே, அதை அப்படி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நவுந்துன்னு அடித்தான்னா அப்படி தான் பட்டாக்ஸை திருப்பிக்கிட்டே அடிப்பியா பழிச்சின்னு. கமான் பாய்ஸ் அண்ணன் கில் எடுத்துட்டா வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் கடைசியில் பார்த்தா அங்கே ஏதோ மினுக்கிட்டு இருந்துச்சு. எங்கடான்னு பார்க்குறேன் யாரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா இருக்கான்னு பார்த்தா அந்த ஜங்ஷனுக்கு அந்தந்த பக்கம் அந்த பள்ளத்தில் தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கண்ணே தெரியல சுத்தமாக. ஏன்னா நாங்கள் தான் பெரிய பிளேயராச்சு, நாங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா கண்ணு தெரியல, அதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. நான் அவசரப்பட்டதில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒருத்தர் வந்துட்டு இருக்கான், அவனை நான் கவனிக்கவே இல்லை. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், வாழை போட்டு நான் பாட்டுக்கு ரஷ் பண்ணிட்டேன். ரஷ் பண்ணதில் என்ன ஆகிட்டு ரவுண்டு கட்டிட்டாங்க. எனக்கு இங்கேருந்து எனக்கு சரியான டேமேஜ் வச்சுட்டான் ஒருத்தன். வச்சதுக்கப்புறம் என்னை சுற்று போட்டாங்க. அவன் ஃபுல் டேமேஜ் கொடுத்தான் பாருங்க, நான் நாக் ஆகிட்டேன். அண்ணா நான் ரவுண்டு கட்டிட்டான் ப்ரோஸ், வாங்க கமான்ட்ரா ப்ரோஸ். ஏண்டா அவன் அழகாக ஒருத்தன் தாண்டா வந்தான், அழகாக என்ன ஒரு டேமேஜ் கொடுத்தா முடிச்சு விட்டு போயிட்டான். பின்னாடியே வந்து நீ ஒன்றுமே பண்ணலடா, எனக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க எதுவுமே பண்ண மாட்டேறாங்க, சும்மாவே வராங்க சும்மாவே போகிறாங்க. இவங்க எதுக்கு வராங்க, இவங்க எதுக்குடா வரீங்க, ஏண்டா முடியலடா. இப்போ வந்து என்ன ஒருத்தன் கொண்டா பார்த்தீங்களா, அவனை வந்து விக்கி கொண்டுட்டான். கொண்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீமும் ரிவே பண்ணி விட்டாங்க. கடைசியில் என்ன கொண்டு இல்லை, இப்போ நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வேறு லெவலில் ரிவெஞ்ச் எடுப்பேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவன் கடைசியில் அவனுக்கு லூட்டு கிடைக்கல. அந்த இடத்துல அவனுக்கு என்னமோ இதுதான் கிடச்சிருக்கு, கன்று மொக்க கன்று தான். ஆனாலும் எனக்கு சரியான டேமேஜ். கடைசியில் நான் அவனை கில் எடுத்துட்டேன். இது G18 வச்சு நடிச்சிருக்காங்க. எப்படியோ நல்ல பிளேயருங்க, தரமான பிளேயரு. AWMல சூப்பராக வச்சான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஓசிக்கில் என்னை காப்பாற்றி விட்டவன்ட்டே ஒரு ஓசிக்கில் போட்டாச்சு. சரி ஓகே அண்ணனுங்க கிடைக்கிற வரைக்கும் லாபட்டா அப்படின்ட்டு நானும் வளைச்சிட்டு சுருட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகேன்ட்டு லூட்டு பாக்ஸுக்கிட்ட வாழை போட்டு எவனை லூட்டு எடுத்துகிட்டு இருக்கான். ப்ரோ வாங்க ப்ரோ கிரனேட் வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாழை போட்டேன். ஏன்னா சுற்றி எனிமி நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தன் ஏறி முன்னாடியே கிரனேட் போட்டுருக்கலாம். கிரனேட் போட்டிருந்தானே அந்த கில் எனக்கு வந்திருக்கும். கிரனேட் அமுக்குறேன், கிரனேட் வர மாட்டேங்குது எனக்கு. அந்த இடத்துல ஒரு மாதிரி இதாகும்ல, மூவ் பண்ணால் ஒரு மாதிரி போகும்ல, அந்த மாதிரி இதாக ஆயிடுச்சு. காலில் நாங்களாக அதை பண்ணோமா அப்படின்றது தெரில. அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் ஆகும். அதுதாங்க எனக்கு நடந்திருக்கு. இல்லைனா முன்னாடியே எனக்கு கில் வந்திருக்கும். இது வரைக்கும் 7 பேர்த்த கொண்டிருக்கேன். ஐயா 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 காப்பாத்தாயா, ஐயா வாழை போடாயா அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றி விட்டேன். என்னையே அவன் காப்பாற்றி விட்டாங்க. எங்கிட்டு போனாலும் அவங்க காலில் விழுவுற மாதிரி தாங்க இருக்குது. இந்த கிட்டத்தட்ட இந்த 2 மேட்ச்சில் மட்டுமே ஒரு 10 வாட்டி 5 6 7 வாட்டி நாக்காயிருப்பேன் போல இருக்குது. வாழை போட்டு கமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஏறிட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கில் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாய்சனு அந்த பாம்பு இந்த பாம்பு ஃப்ரீஸுன்னு எதையோ போட்டுட்டு ஓடிட்டுருக்கேன். கடைசியில் எல்லாரையும் கொண்டாங்க. ஒரு வயலு சிக்கலைங்க. கடைசியில் நமக்கு ஜோனுக்குள்ளே ஒருத்தன் அந்த ரிவே பண்ணுற வீட்டுலேருந்து வந்துட்டுருக்கான். அவனை பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி வாழை போட்டு இவங்க நின்று அடிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எல்சிஎஃப் எப்படியா இருந்தாலும் ஜோனுக்குள்ளே வந்து தான் அவனும் அந்த இடத்துல ஜோன் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். ஏன்னா நம்ம அடி முன்னாடி விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த இடத்துல உள்ளே ஒழிஞ்சிருப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். MP40 எடுத்துகிட்டு அழுத்த போனேன். கடைசியில் அங்கே இல்லைங்க. அவன் எங்கடா போனேன் அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஜோனுக்குள்ளே நின்றுருந்துருக்கான். சரி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஷாட்டு. அவன் இந்த வாட்டி என்னை எதிர்பார்க்கவே இல்லை, நான் அந்த பக்கம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வர்கீஸு. எப்படி வர்கீஸ்னா சும்மா வாடா, நவரசத்தையும் புளிஞ்சு அடிப்போம்டா, அப்படிப்பட்ட தேக்குடா நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சீனு. எப்படியோ அவனை கொண்டுட்டோமா, அந்த இடத்துல அவன் போட்டுதான்னு வச்சுங்களேன் நாரி போயிருந்துருக்கும் கறி. என்னமோ நான் அவனை கொண்டாக்கிறதுக்காக ஒரு சீன் லைட்டாக ஒரு சீனை பண்ணும்ல, அதுக்காண்டி வேறு ஒன்றும் இல்லை. இது உங்கள்கிட்ட சீன் போடலங்க, உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சீன் போடணும்ல கூட இருக்கவங்கள்ட்ட. ஏன்னா சப்பை நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான். பின்னாடி ஒருத்தன் வால் போட்டிருந்தான், கொஞ்சம் உஷாராக தான் இருந்தாங்க. கடைசியில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் அந்த ப்ளே கிரவுண்ட்லேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் மெடிக்கிட்ட போட்டு வாழை சுற்றிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து மான்செட் இருக்குது, மண்டைக்கு நேராக வச்சு அழுத்தினா புல்லட் போல் கடைசியில் இறங்கி என்ன கொண்டுட்டான். இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.